யூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெர் மந்த் 21,000 ஏர்ன் பண்ணுன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், இன்றைக்கி லஞ்சுக்கு எதுவுமே சமைக்கல. நேற்று இருந்த சாப்பாடை வச்சு சமாளிச்சாச்சு. இன்றைக்கி டின்னருக்கு என்ன பண்ணலான்னு கொஞ்ச நேரமாக யோசிச்சுட்டே இருந்தேன். ஃபிஷ்ஷு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். சரி குழம்பு வச்சிடலாமான்னு பார்க்கும்போது இனி நாளைக்கு மத்தியானத்துக்கு அதை யூஸ் பண்ணிப்பேன். நைட் எடுத்து என்ன பண்ணணுன்னு யோசிக்கணும். அதான் சரி பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு குழம்பே வச்சுட்டேன். அது யோசிக்கிறதுக்குள்ளால ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அப்புறமா ஃபிஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தேங்காய் எல்லாம் மசாலாலாம் போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு தேங்காய் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூடவே மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறமா கருவேப்பிலை, ஜீரகம், பெப்பர் இவ்வளோத்தையும் போட்டுக்கணும். அப்புறமா வெந்தயம், கடுகு, ஓமம் இவ்வளோத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி அதையுமே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு தண்ணிக்கு பதிலாக புளி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும். இது எதுக்காகனா அந்த கலர் சேஞ்ச் ஆகாது. நீங்கள் தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கும்போது ஒரு வாட்டியும் தண்ணி ஊற்றி அரைக்கிறப்போவே கலர் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக டிம்மாக ஆரம்பிச்சிட்டே இருக்கும். அதுக்காக தான் புளி தண்ணி ஊற்றும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அது கலரும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக காமிக்கும். அதுக்காக தான் நம்ம எவ்வளோ புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு புளி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இன்னும் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்சி அதையும் வச்சுக்கணும். நான் இப்போ ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிவிட்டு அது கூடவே இந்த மசாலாலாம் போட்டுட்டு முருங்கைக்காய், மாங்காய், தக்காளி இருந்துச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாங்காய் இல்லைன்னா கூட தக்காளி போட்டாலே போதும், நல்லாயிருக்கும். 2 தக்காளி நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அது குழம்பு இறக்கும்போது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். சால மீன், நெத்தலி மீன் 2க்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் இது சேர்த்துக்கிட்டு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வற்ற வச்சுருவேன். நான் தண்ணியெல்லாம் வைக்க மாட்டேன். குழம்பு கூட்டு மாதிரி கட்டியாக தான் வைப்பேன். அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ வற்ற வச்சு இந்த மாதிரி குழம்பு வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி பக்கத்து வீட்டில் மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்ததுனால அவங்க இன்றைக்கி சாம்பார், ரசம், பாயசம், அப்புறமா முட்டைக்கோஸ் பொரியல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இருந்தாலுமே அது ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம், அடுத்த நாளைக்குனா நம்மளுக்கு பருப்பு ஒத்துக்காதுங்கிறதுனால நான் இதை வச்சுட்டேன். எப்படியுமே நாளைக்கு வைக்க வேண்டியதுதான். இதை இன்றைக்கி நான் சமைச்சிட்டேன்னா நாளைக்கு மத்தியானம் மற்ற வேலையை பார்க்கலாம், சமையல் வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதனால் இன்றைக்கி நைட்டே வச்சுட்டேன். அந்த காலத்துலலாம் எங்கள் பாட்டிலாம் முன்னாடி மீன் குழம்பு வச்சா கொதித்ததுமே பாத்திரத்தை அப்படியே மூடி வச்சுட்டு தீயை விறகு ரொம்ப வைக்காமல் அப்படியே தீக்கனல்லே கொதிக்க விடுவாங்களாம். அது கொதித்து நல்லா வற்ற விடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா வற்றினதுக்கப்புறம் சாதத்தில் சாப்பிடும்போது இருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டு. அதே மாதிரி தான் நானும் தண்ணியே வைக்க மாட்டேன். அது வற்ற வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அது டேஸ்ட்டே தனி